இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவருடைய பிறப்பின் மாதமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டிலே பிறப்பார், உங்கள் உள்ளத்திலே பிறப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருப்பதினால் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் கடந்து வரும். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனையை நீக்கி சுகமாய் இரு என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய எல்லாம் இந்த மாதம், இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்ற அவர் விரும்புகிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு துக்கத்தோட வேதனையோட இந்த மாதம் முடிகிற கடைசி மாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் சமாதானத்தோட போய் உன் வேதனையை ஆண்டவர் நீக்குவார். நீங்க சமாதானமாய் கடந்து போவீங்க. உங்கள் வேதனையை ஆண்டவர் நீக்கி நீங்க சுகமாய் இருப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காக்கும்படி அவர் உங்க கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் எல்லா வேதனையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். இந்த மாதம் முழுவதுமாக தேவன் உங்களை அதிசயமாக நடத்துவார். பூரண ஆசீர்வாதத்தோட ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம் நீங்கள், ஆண்டவரே, எனக்கு இந்த துக்கம், இந்த வேதனை இந்த எப்ப என்னை விட்டு நீங்கும் என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். நீங்க ருசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை இந்த மாதத்தில் உங்களை ஆசிர்வதிப்பார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரால் வருகிற பலன், கர்த்தரால் மாத்திரம்தான் நமக்கு பலனும் ஆசீர்வாதம் வரும். எந்த மனுஷனால் உங்களுக்கு பலன் வராது. நீங்கள் எந்த காரியத்தில் வேதனையோட பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பண பிரச்சனையில் நீ சிக்கி கொண்டு இருக்கலாம். அந்த பணம் தர வேண்டியவர்கள் தராமல் உங்களை இழுத்தடிக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்வார். என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவரால் வரும் பலன், அவர் கொடுக்கிற காரியம், அவர் தருகிற காரியம் நிரந்தரமானது. இன்றைக்கு நீ சமாதானத்திலே போ. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இரட்டிப்பான நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு துக்கத்தோட வேதனையோட கண்ணீரோட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தமாக உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் கடந்து வருகிறார், உங்க வீட்டுக்குள்ளாக கடந்து வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதர்கள் அடைக்கப்படலாம், உன் கதவை அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் உன் கதவை திறக்குகிறார். திறந்து
ஆண்டவரா அவைக்குள்ள ஆசீர்வாதத்தை, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை மனிதர்கள் பிடுங்கி இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் பிடுங்கி உங்க கரங்களில் ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். விசுவாசியுங்கள், நம்புங்கள். மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சந்தோஷமாக இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்ம ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று நம்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாள்ல வாக்குதத்தமாக நீர் எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. இந்த மாதம் முழுவதுமாக உங்க பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. அவங்க என்னென்ன தேவையோட இருக்காங்களோ அப்பா, இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே, எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கட்டளிடுங்க. ஒரு நல்ல சொந்த வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்கள மன விருப்பத்தின்படி கர்த்தர் தாமே கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரிய செய்யட்டப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கட்டும்பா. எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, பண தேவைகளை சந்திங்க. பணத்தின் நிமித்தமாக சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க. மனுஷ கண்களை தயவு பாராட்டுங்கப்பா. அற்புதங்களை செய்வீராக. எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.